Exercise 2.8 First one. Find all values of the x for which x cube into x minus 1 by x minus 2 greater than 0 given. நம்ம given எழுதியிருக்கோம். First one. First x cube 0 இருக்கும்னு எடுத்திருக்கோம். Next x minus 1 0 னா x ஓட வேல்யூ என்னது 1. x minus 2 கீழே உள்ளது டினாமினேட்டர் உள்ளது 0னு எடுத்துட்டோம்னா x ஓட வேல்யூ 2. இது எதுக்காக 0 போட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து நம்பர் லைனை இந்த வேல்யூஸ் எல்லாம் மார்க் பண்ணணும் பாயிண்ட் எல்லாம். ஸோ இங்கே 0வா, ஸோ 0 1 2 மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் வந்து எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 இதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 இப்போ மேலே உள்ள ரெண்டே மல்டிபிள்ஸில் இருக்கா, ஸோ இது ரெண்டே மல்டிபிள்ஸில் எழுதிடும் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இது ரெண்டையும் டிவிஷனில் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு இன்டர்வலாக எடுத்து எக்ஸோட வேல்யூ எதில் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இது கிரேட்டர் தென் 0, ஸோ கிரேட்டர் தென் வர மாதிரி இருக்க இன்டர்வல் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 0வா, இல்லை எக்ஸ் கியூப் இதுக்கு ஏதோ ஒரு மைனஸ் வேல்யூ நம்ம எடுத்தோம் அப்படின்னா கியூப், அதனால இங்கே வேல்யூ என்னவா வரும், நெகட்டிவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 1க்கு எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1னா ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்தோன்னா நெகட்டிவில் தான் இருக்கும். இப்போ இது ரெண்டோட மல்டிபிள்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 2 எடுத்தோன்னா வேல்யூஸ் வந்து நெகட்டிவில் எடுத்தோன்னா மைனஸ் தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் பை மைனஸ் வந்து மைனஸ் தான். நெக்ஸ்ட் இன்டர்வல் வந்து 0,1. ஸோ 0,1குள்ளே எக்ஸ் கியூப் போட்டோன்னா பாசிட்டிவ் தான். ஸோ எக்ஸ் மைனஸ் 1னா நெகட்டிவ், இது ரெண்டே மல்டிபிள் போட்டோன்னா மைனஸ், எக்ஸ் மைனஸ் 2 வந்து மைனஸ், இது ரெண்டே டிவிஷன் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ஸோ ப்ளஸ். நெக்ஸ்ட் 1,2ன்ற இன்டர்வலில் எக்ஸ் கியூப் வேல்யூ ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் 1னும் ப்ளஸ் தான், ரெண்டோட மல்டிபிள்ஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ், ஸோ ப்ளஸ் பை மைனஸ் வேல்யூ என்னது மைனஸ். ஸோ 2,∞ எடுக்கும்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ்ஸு, எக்ஸ் கியூப் இது ரெண்டு மல்டிபிள்ஸ் ப்ளஸ் தான், எக்ஸ் மைனஸ் 2வும் ப்ளஸ், இது ரெண்டே டிவிஷனும் ப்ளஸ் தான். இப்போ நமக்கு வந்து இது கிரேட்டர் தென் 0 தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ், பாசிட்டிவ் எதில் இருக்குது, இது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இன்டர்வல்ஸ் என்னது 0,1 2,∞. therefore x belongs to 0,1 union 2,∞. Second sum, 2x minus 3 by x minus 2 into x minus 4 less than 0 இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். x எந்த இன்டர்வலாக இருக்குன்னு சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 2x minus 3க்கு ஈக்குவல் டு 0 போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது 3/2. நெக்ஸ்ட் x minus 2க்கு 0 போட்டோன்னா எக்ஸ் வேல்யூ 2. x minus 4 ஈக்குவல் டு 0 போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ 4. இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் நம்பர் லைனில் மார்க் பண்ணுறோம். ஸோ நம்பர் லைன் போட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 0 நம்ம சும்மா மார்க் பண்ணியிருக்கோம், ஆனால் 0 வந்து இங்கே தேவை கிடையாது தான். ஸோ 3/2 மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 அண்டு 4. இப்போ இந்த இன்டர்வலில் எதில் எக்ஸ் வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ் என்னென்ன எடுக்கணும், இதெல்லாம் இன்டர்வல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2x minus 3 எடுத்திருக்கோம், x minus 2 x minus 4 எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டு மல்டிபிள்ஸில் இருக்கா, ஸோ மல்டிபிள்ஸ் அண்ட் டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் இன்டர்வலில் நெகட்டிவாக ஒரு நம்பர் எடுத்தோன்னா நமக்கு இந்த நம்பருக்குள்ளே எடுத்தோன்னா நமக்கு இங்கே என்ன வரும் மைனஸ், எக்ஸ் மைனஸ் 2வும் மைனஸ், எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இது வந்து ப்ளஸ் பை மைனஸ் பை ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இதுக்கு நடுவில் வந்து சப்போஸ் நம்ம 1 எடுக்கிறோன்னு வைங்க, 1 எடுத்தோன்னா ப்ளஸ் வேல்யூவாக கிடைக்குது. இதுவே 1.5, ஸோ 1.5 விட நம்ம அதிகமாக தான் எடுக்கணும். ஸோ 1.5னே சப்போஸ் எடுத்தால் கூட நமக்கு என்ன கிடைக்கும் 1.5னா 3/2 தான். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் பை ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 2க்கும் 4க்கு நடுவில் 3 எடுத்தோன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ், இது மைனஸ். ஸோ 4,∞. 4க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் ஒரு நம்பர் எடுத்தோம் 5 எடுத்தோம் அப்படின்னா இங்கே வேல்யூ பாசிட்டிவ்ஸில் தான் வரும். ஸோ 5 minus 2 வேல்யூ பாசிட்டிவ் தான், 5 minus 4 வேல்யூ பாசிட்டிவ் தான். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், இந்த ப்ளஸ் டிவைடட் பை இந்த ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே வந்து என்ன கிரேட்டர் தென் 0 தானே நமக்கு கொடுத்துருந்தாங்க, லெஸ் தென் 0 கொடுத்துருந்தாங்க. லெஸ் தென் 0னா இங்கே நெகட்டிவ்ஸ் வர வேல்யூஸ் இன்டர்வல்ஸ் தான் சூஸ் பண்ணணும்.
ஸோ என்னென்ன இன்டர்வல்ஸ் இதுவும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இன்டர்வல்ஸ் என்னது -∞, 3/2 2, 4. Therefore the solution set is -∞, 3/2 union 2, 4. Third sum, solve x square minus 4 by x square minus 2x minus 15 less than or equal to 0. இப்போ solution கண்டுபிடிக்கிறோம். First x minus 2க்கு 0 போட்டோம்னா x equal to 2, next x plus 2க்கு 0 போட்டோம்னா x equal to -2, x plus 3க்கு 0 போட்டா x equal to -3, x minus 5க்கு 0 போட்டோம்னா x equal to 5. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்பர் லைனில் மார்க் பண்ணுறோம். ஸோ -∞, -3 இருக்கா, ஸோ -3, -2 வேல்யூ, நெக்ஸ்ட்டு 2 வேல்யூ, நெக்ஸ்ட்டு 5. இது எல்லாத்தையும் நம்பர் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்டர்வலாக சூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வர வேல்யூவை சூஸ் பண்ணணும், இன்டர்வலை சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து x -2 இங்கே சம்மில் இருக்கிறத இடத்துல எழுதிக்கலாம். x -2, x plus 2, x plus 3, x minus 3, x minus 5. இது எல்லாத்தையும் x minus 2 into x plus 2 by x plus 3 into x minus 5னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு தான் less than or equal to 0 வர மாதிரி இன்டர்வலை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஒவ்வொரு வேல்யூ எடுத்து நம்ம சூஸ் பண்ணி எது பாசிட்டிவாக வருதா எது நெகட்டிவாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம இன்டர்வல்ஸ் இங்கே நெகட்டிவில் எடுத்துருக்கோன்னு வைங்களேன், நெகட்டிவ்னா மைனஸ் வரும். ஸோ இங்கே வந்து மைனஸ், இதுக்கும் மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் டிவைடட் பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்கலாமா. ஸோ இங்கே வந்து என்னவாயிரும், ப்ளஸ் ஆகிரும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து மைனஸ் என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், 2.5 எடுத்துக்கிட்டோன்னா இங்கே மைனஸாக தான் இருக்கும். இதுவும் மைனஸ், எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து ப்ளஸ், எக்ஸ் மைனஸ் 5 வந்து மைனஸ். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் மைனஸ் பை ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இது வேல்யூ என்ன கிடைக்கும், மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் நம்ம வந்து சப்போஸ் 1 வேல்யூ எடுத்தோன்னா இங்கே வந்து மைனஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அண்ட் இது பாசிட்டிவ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பை பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், ஸோ ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ 2க்கு 3க்கு நடுவில் 2க்கு 5க்கு நடுவில் 3ன்ற வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ இந்த இன்டர்வலில் x minus 2 வந்து பாசிட்டிவ் வேல்யூ, x plus 2 பாசிட்டிவ், x plus 3 பாசிட்டிவ், x minus 5 வந்து நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் 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 மைனஸ், ஸோ வேல்யூ நெகட்டிவில் வரும். ஸோ 5, வேல்யூ 6ன்னு எடுக்கிறோன்னா x minus 2க்கு பாசிட்டிவ், x plus 2க்கு பாசிட்டிவ், x plus 3க்கு பாசிட்டிவ். ஸோ ஃபுல்லாக பாசிட்டிவ்னா நம்ம மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் எதுனாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னுமா. ஸோ அப்போ நம்ம வந்து நெகட்டிவ் இருக்கிற வேல்யூவை தான் இன்டர்வலில் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் இந்த இன்டர்வல்லையும் இந்த இன்டர்வல்லையும் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இன்டர்வல் என்னென்னா -3, -2, 2, 5. The solution set is -3, -2 union 2, 5.